ஹலோ மக்களே! கருணா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்துவும் கருணா கிட்ட கிருபாவ பத்தி எத்தன வாட்டி சொன்னாலுமே, நம்ம கருணா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்ல. எங்க அண்ணன் என் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இந்து கிருபாவோட சுயரூபத்த நம்ம கருணா கிட்ட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம கருணா இந்துக்காக கிருபாவ எதிர்த்து நிக்க போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இந்துவும் கருணா கிட்ட நீ மட்டும் தான் அவனோட அண்ணா கிட்ட பாசமா இருந்துட்டு இருக்க. ஆனா அந்த கிருபாவும் திவாகரும் 2 பேரும் சேர்ந்து உன்கிட்ட ஒரு பாசமும் காட்டல. அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கருணாவும் என்ன பேசுற நீ? அண்ணங்க எல்லாமே என் மேல பாசமா தான் இருக்காங்க. ஆனா அது வெளிக்காட்டாம இருக்கனால தான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி சொன்ன உடனே நம்ம இந்துவும் இல்ல இல்ல நீ புரியாம பேசிட்டு இருக்காத. அவங்களோட சுயரூபம் எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு மேல ஒரு பாசம் கூட கிடையாது. திவாகர் அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம் கூட கிருபா அவங்களுக்கு உன் மேல கிடையாது அப்படி சொல்லும்போது கருணாவும் சரி நான் என்னதான் பண்ணா நீ இதெல்லாம் நம்புவ அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் நான் சொல்ற மாதிரி ஒரு நீ செயல் பண்ணிட்டேன்னு வச்சுக்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம கருணாவை அப்படியே வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. சரி என்னதான் பண்ணணும் அப்படி கேட்கும்போது வேற ஒன்றும் வேண்டாம், உன்னோட அண்ணங்க முன்னாடி நீ இந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும், அதை நான் பார்க்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும் இவ்வளோதானா? என்னோட அண்ணன் எல்லாம் நான் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா எதுவுமே சொல்ல போறதில்ல, அவங்க எல்லாம் என் மேல வச்சிருக்க அன்பு ரொம்பவே உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் இந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்துவும் சரி அதை நம்ம பார்க்க தானே போகிறோம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவை டேபிளில் உட்கார வச்சு அப்படியே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கிருபாவும் திவாகரனும் சேர்ந்து அப்படியே கிளம்புறதுக்கு தயாராகும்போது திவாகரன் அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம முன்னாடியே இந்த கர்ணா டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது கிருபாவும் கொஞ்சம் அமைதியாக இருடா, அந்த இந்துவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவள் தான் கண்டிப்பாக கர்ணா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கணும், அதனால அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா, அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருன்னு சொல்லிட்டு நம்ம கிருபாகரனும் திவாகரனும் அமைதிப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இந்துவும் அங்கே பாரு உன்னோட அண்ணன் வந்தாச்சு அப்படி சொல்லும்போது கர்ணாவும் வாங்கண்ணா நீங்கள் இன்னும் சாப்பிடல, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லும்போது கிருபாகரனுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்க. திவாகரனும் இல்லை நீ சாப்பிடு, நான் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்லாம், அதான் பூஜை வச்சுருக்கோம்ல அங்கேயே நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திவாகரனும் அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க. இது நம்ம இந்துக்கு நல்லாவே புரியுது. நம்ம கர்ணா இந்த இடத்துல இருந்து சாப்பிட்றது தான் இவங்க யாருக்குமே பிடிக்கல, அதனால தான் இப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கர்ணாவும் சரிண்ணா நானும் இப்போ கிளம்பி வரேன்னு சொல்லும்போது அதை கேட்ட இந்துவும் கர்ணாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னங்க நீங்கள் வேற, அண்ணன் நீங்கள் சாப்பிடலைன்னா அவங்க மனசு கஷ்டப்படாதா, அதனால நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கிருபாகரனுக்கு கோபம் வந்தாலுமே இந்துக்கு முன்னாடி இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா கிட்டே சரிடா நீ பொறுமையாக சாப்பிட்டுட்டே வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கர்ணாவும் இந்துக்கிட்ட பாத்தியா நான் தான் ஏற்கனவே சொன்னல என் அண்ணங்களுக்கு என் மேலே ரொம்பவே பாசம்னு சொல்லிட்டு அதனால தான் எதுவுமே சொல்லாமல் போயிருக்காங்க, இப்போ நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது இந்துவும் எதுவுமே தொடக்கத்தில் நம்ப முடியாது, இனிதான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கர்ணா கிட்ட சொல்லும்போது கர்ணாவும் நீ என்ன பண்ணாலுமே என்னோட அண்ணனை குறை சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணாவும் இந்துவும் வெளியில் கிளம்பி வரும்போது அந்த இடத்துல அந்த சேரை பார்த்த உடனே கிருபாகரனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம கீழே வேலை பார்க்குற இந்த வேலைக்காரன் இந்த டைனிங் டேபிளை உட்காந்து சாப்பிடுவான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லும்போது திவாகரனும் சரி அந்த இந்து தான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த கர்ணா இத்தனை வருஷமாக ஒரு நாள் கூட இந்த மாதிரி மேலேருந்து சாப்பிட்டதே கிடையாது, இப்போ எவ்வளோ தைரியம் இருக்கணும், ஒரு நாள் இப்படி பழகிட்டான்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறமா இதே தான் செய்துட்ருப்பான், எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு திவாகரனும் கிருபா கிட்ட ஆமாடா நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இனி இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணாவும் இந்துவும் வெளியில் இருக்கும்போது கரெக்டாக கிருபா நம்ம கர்ணா உட்காந்த சேரை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அதோடு இல்லாமல் அந்த சேரை அப்படியே கீழே தள்ளி போட்டு சுக்குநூறாக உடச்சிடுறாங்க. இதை பார்த்து கர்ணா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னாச்சுன்னா எதுக்காக இப்படி செய்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்ம கிருபாவும் கவனிக்கிறாங்க. சரி இந்த இந்துக்கு முன்னாடி நம்ம கர்ணாவை விட்டு கொடுத்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படின்னா கர்ணா ஃபுல்லாக இந்துக்கு பின்னாடியே சாஞ்சிடுவான்னு சொல்லிட்டு கிருபாகரனும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதையும் நம்ம கர்ணா நம்புறாங்கன்னே சொல்லலாம். இந்து அதை பார்த்துட்டு என்ன கர்ணா நீ புரியாம பண்ணிட்டு இருக்க, நீ உட்கார்ந்த அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த சேர் இப்படிலாம் செய்திருக்காங்க, நீ போக போக உன்னோட அன்னை கிருபாவை பற்றி புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும்போது கர்ணாவும் ஒரு கட்டத்தில் இந்து சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க.
கிருபா திவாகரனோட எல்லா சூழ்ச்சி வேலையும் நம்ம கருணாவுக்கு தெரிய வர போகுதுன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக நம்ம கருணா கிருபாவை எதிர்த்து களத்தில் இறங்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.